இன்னைக்கு குழந்தைங்க மத்தியில் பாப்புலராக விளையாடப்படக்கூடிய ஒரு பொருள் இந்த கிளே அப்படின்றது. இந்த நசுக்கி பிசுக்கி உருட்டிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வருது. ஒரு 10 கிளே வந்து இது உள்ள போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோர்ஸா அட நம்ம 9 மாடி கட்டடத்தில் வாங்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சைனா ப்ராடக்ட். இந்த சைனா ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிளே வந்து பயங்கரமான ஸ்மெல். அந்த வாசனை திரவியத்தை கொஞ்சம் அதிகமா ஊத்திட்டாங்க போல. இந்த கிளே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், அதாவது சிந்தட்டிக். சிலது நேச்சுரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பட் அதுலயும் பெரும்பாலும் இருக்கக்கூடியது சிந்தட்டிக் பாலிமர்ஸ் தான். இந்த கிளே வந்து ரொம்ப கொலகொலன்னு இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதுல சிலது டாக்ஸிக்காகவும் இருக்கும். அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல நான் டாக்ஸிக் கிளே அப்படின்னு வருது. இந்த மாதிரி டாய்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட லேபிளே குறிப்பிட்டிருப்பாங்க. பட் இந்த 9 மாடி கட்டடத்தில் வாங்கினது ஒரு சைனா ப்ராடக்ட். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு இருந்தா மீறப்படும். எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. எப்படி வேணா ப்ராடக்ட்டை தயார் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து இந்தியாவில் விற்கிறதுக்கு எப்படி அலோவ் பண்றாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் இதை குழந்தைங்க கையில் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா கையை கழுவிட்டு உணவுப் பொருட்களை தொடுறது நல்லது. கலர், ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உணவில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த தடவை 9 மாடி கடைக்கு போனீங்க அப்படின்னா குழந்தைகள் ஜாக்கிரதையாக இருக்கும்.